ஸ்ரீ மாதரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல ஒரு மிக 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 முக்கியமான பதிவு, முக்கியமான நாளை பத்தி நம்ம பேச இருக்கிறோம். அதாவது வரக்கூடிய ஆடி 31 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் நோன்பு தொடங்க இருக்கிறது. இந்த ஒரு முக்கியமான நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமாக பலவிதமான இடைஞ்சல்கள், பண வரவினால ஏற்படக்கூடிய தடங்கல்கள், நீண்ட நாட்களாக கடன் சுமையில் அவதிப்படக்கூடியவங்க, சொத்து பிரச்சனை, பண பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமாக நிச்சயமாக அதுல இருந்து விடுதலை அடைய முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும்ன்ற முறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மிக முக்கியமாக நீண்ட நாட்களாக, அதாவது ஒரு சின்ன தேவைக்கு கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டி அந்த கடன் அடைக்க முடியாம அவங்க மேல 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 கடன் வாங்கி 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 வட்டியே கட்ட முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகி நடுவீதிக்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களா இருந்தா கூட இந்த மகாலட்சுமியை நோன்பு அன்னைக்கு, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமாக இந்த எப்பேற்பட்ட பண தடையில இருந்தும் கடன் சுமையில இருந்தும் நீங்க மீண்டு வர முடியும். அற்புதமான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இன்றைய பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு காலையில, விடிய காலையில 4ல இருந்து 6க்குள்ள நீங்க காலையில தலை குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்க 6 பெரிய நெல்லிக்காய் வீட்டுல வாங்கி வச்சிடணும். அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. பெரிய நெல்லிக்காயை வீட்டுல வாங்கி வச்சிடணும். ஒரு தாம்பாள தட்டுல நட்சத்திர கோலம், அதாவது ஸ்டார் கோலம் வரைஞ்சிட்டு அரிசி மாவுல மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அரை நெல்லிக்காயை கொஞ்சம் மேலாக்க சீவி லைட்டா அது உள்ள இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். அரை நெல்லிக்காயில அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதுல 6 நெய் தீபங்கள் நீங்க ஏற்றி வர வேண்டும். அப்படி ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமியை நினைச்சு 1008 முறை ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொன்னா போதும். இல்லை எங்களுக்கு சகஸ்ரநாமம் தெரியும் அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க மகாலட்சுமியை நோக்கி படிக்கலாம். மகாலட்சுமி படத்துக்கு மலர் சாத்தி வச்சு ஏதாவது ஒரு வெத்தலை பாக்க நிவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி 6 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை முடிச்சிருங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க அந்த வரலட்சுமி வரக்கூடிய அந்த கடன் சுமையில இருந்து விடுபட்டு இருக்கிறத கண் கூடாக காண முடியும். நான் தொடர்ச்சியா அந்த பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பல பேருக்கு சொல்லி அவங்க கடன் சுமையில இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. அற்புதமான வரலட்சுமி விரதத்தை பத்தி இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி நிச்சயம் பின்பற்றி பாருங்க. இதனால உங்களுக்கு கடன் சுமை நீங்கி வாழ்க்கை நிச்சயமாக வளமாகும். இது சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க. அடுத்த பதிவுல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.